உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் சென்னா மசாலா பவுடர் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சென்னா மசாலா எப்படி குக் பண்ணுறது பார்த்துருக்கோம். அதாவது கொண்டக்கடலை வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு மசாலா போட்டு எப்படி குக் பண்ணுறது பார்த்தோம். இன்றைக்கி சென்னா மசாலா பவுடர். இந்த சென்னா மசாலா பவுடர் பண்ணும்போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து யூஸ் பண்ணணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் எப்போவுமே ஒரு ஸ்பைசஸ் நீங்கள் வறுக்கும் போது ஸ்லோவாக வறுத்தா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் நல்லா வரும் சூப்பராக. அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷனில் அம்ச்சூர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது அம்ச்சூர் பவுடர்னா மாங்காய் பவுடர், ட்ரை மேங்கோ பவுடர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சென்னா மசாலா இங்கே சாப்பிடும்போது கொஞ்சம் லைட்டாக புளிப்பு தன்மை வருதுன்னு சொல்லுங்க பார்த்தீங்களா, அது என்ன கேட்டால் இந்த அம்ச்சூர் பவுடர் மட்டும்தான். இந்த ப்ரிப்பரேஷன் அம்ச்சூர் பவுடர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. சென்னா மசாலா பவுடருக்கு தேவையான பொருட்கள்: மேஸ் 2 நம்பர், லவங்கம் 1 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி 10லிருந்து 15 நம்பர், முழு மிளகு 1 டீஸ்பூன், கிரீன் கடமம் 1 டேபிள் ஸ்பூன், பிளாக் கடமம் 2 நம்பர், முழு தனியா 2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கஸ்தூரி மெத்தி 1.5 டேபிள் ஸ்பூன், ட்ரை மேங்கோ பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், பே லீஃப் 2 நம்பர், சின்னமன் ஸ்டிக் சிறிதளவு, அதாவது சின்ன பட்டை, ட்ரை ஜிஞ்சர் பவுடர் 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், பிளாக் சால்ட் தேவையான அளவு. இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட இருக்க கடாயில் எல்லா ஸ்பைஸும் ஒன்றா ஆட் பண்ணி நம்ம சென்னா மசாலா பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அதனால் முழு தனியா, முழு மிளகு, கிரீன் கடமம், ஜாவித்ரி பூ 2 நம்பர், லவங்கம் குவான்டிட்டி அதிகமாகக்கூடாது, காஞ்ச வெந்தய இலை அதாவது கஸ்தூரி மெத்தி, சோம்பு, காஷ்மீரி சில்லி சைஸை பொறுத்து 10லிருந்து 15 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பிறகு பிரிஞ்சி இலை, பிளாக் கடமம், சின்னமன் ஸ்டிக் சின்ன பீஸ் போட்டிருக்கோம், அதிகமான குவான்டிட்டி வேண்டாம். சின்னமன் ஸ்டிக், லவங்கம், அதுக்கப்புறம் பிளாக் கடமம், இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர் கொடுக்குற ஸ்பைசஸ். அதனால தான் தேவையான அளவுக்கு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு பிறகு கொஞ்சம் ஜீரா ஆட் பண்ணியிருக்கோம். ஜீரா பெரும்பாலும் நிறைய பேர் ஷாய் ஜீரா யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வீட்டில் ஷாய் ஜீரா இருந்தால் நீங்கள் ஜீராக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து ரெடி பண்ண பிறகு சூடு ஆறட்டுன்னு சொல்லி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு அம்ச்சூர் பவுடர், அதாவது ட்ரை மேங்கோ பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் பிளாக் சால்ட் தேவையான அளவுக்கு போட்ட பிறகு கொஞ்சம் மஞ்சத்தூள், ட்ரை ஜிஞ்சர் பவுடர் கொஞ்சமாக போட்டு அரைக்க வேண்டியதான். இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்கிறதுக்கு முன்னாடி கவனிக்க வேண்டிய விஷயம்னா, எந்த ஒரு ஸ்பைசஸ் நீங்கள் வீட்டில் வறுக்கும் போது நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும். மீடியமான ஃப்ளேம் வேண்டாம், ஹை ஃப்ளேம் வேண்டாம். ஏன் கேட்டால் அந்த ஸ்பைசஸ் அந்த அளவுக்கு நீங்கள் லோ ஃப்ளேமில் வறுக்கும் போது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர், அந்த அரோமா நல்லா கிடைக்கும். அதே டைமில் நீங்கள் பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுதான் விஷயம். அது மட்டும் இல்லை, இந்த ப்ரிப்பரேஷனுக்கு நான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த காஷ்மீரி சில்லி எதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன்னா, உங்களுக்கு அந்த கலர் நல்லா எடுத்து கொடுக்கும். நார்மல் சில்லி யூஸ் பண்ணால் உங்களுக்கு அந்த ஸ்பைஸ் லெவல் மாறும். அதனால தான் காஷ்மீரி சில்லி யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் கடமம் அதே மாதிரி கரெக்டான அளவு யூஸ் பண்ணுங்கள். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ரெடியான இந்த ஸ்பைஸை ஜஸ்ட் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் அருமையான சென்னா மசாலா ரெடி. இதுக்கு பிறகும் வேலை இருக்குது. இந்த சென்னா மசாலா ரெடி பண்ணி முடிச்ச பிறகு, அதாவது பவுடர் ரெடி ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ரைனரில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃபைனான பவுடர் கிடைக்கும். ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த முழு தனியா, சீரகம், சோம்பு அரைய மாதிரி திருப்பி போட்டு அரைச்சிக்கலாம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் சென்னா மசாலா பவுடர் எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் வீட்டில் 150 கிராம் சென்னா யூஸ் பண்ணுறீங்கன்னா, அதாவது சென்னா மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு முழு சென்னா நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த டைமில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் இந்த ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். என்னங்க, இந்த சென்னா மசாலா எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீட்டில் ஒரு 200 கிராம் சென்னா, அதாவது கொண்டக்கடலை 200 கிராம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா 3லேருந்து 3.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த சென்னா பவுடர் யூஸ் பண்ணலாம். அதாவது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி நாளைக்கு ஒரு அருமையான ப்ரிப்பரேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், see you, bye, take care.